அனைவருக்கும் வணக்கம். இது சாரதி லா ஸ்டடீஸ். சாரதி லா ஸ்டடீஸில் அடுத்ததாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான கான்செப்ட் தான் இந்த பரோல், சிறை விடுப்பு அப்படின்னு அர்த்தம். கேள்விப்பட்டிருப்பீங்க. சாரதி லா ஸ்டடீஸை பார்க்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாரும் லைக் பண்ணுறது கிடையாது, ஷேர் பண்ணுறது கிடையாது, கமெண்ட் பண்ணுறது கிடையாது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் மட்டும் விடுப்பு எடுத்துடுறீங்க. இந்த வீடியோவில் எத்தனை பேர் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். பரோல்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது சிறையில் இருக்கக்கூடிய அந்த கன்விக்டட் பர்சன், ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை இது மட்டும்தான். கன்விக்டட் பர்சன் பிரிசனர்ஸ் ஒன்லின்னு போட்டாச்சு. ஸோ தண்டனை பெற்ற அந்த சிறைவாசிகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் பரோல். நம்ம எப்படி ஸ்கூல்ஸில் படிக்கும்போதோ இல்லை காலேஜில் படிக்கும்போதோ இல்லை ஹாஸ்டலில் தங்கி படிக்கும்போதோ விடுப்பு எதனா எடுக்கணும்னா நம்ம விடுப்பு கடிதம்னு ஒன்று கொடுப்போம். அந்த கடிதத்தை அப்செட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் ஸ்கூல்ஸை விட்டோ காலேஜை விட்டோ அல்லது ஹாஸ்டலை விட்டோ வெளியில் வீட்டுக்கு நம்ம வர முடியும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா விடுப்பு கடிதம்னு பேர். அதே போல் தான் பரோல்ன்றது சிறை விடுப்பு கடிதம். ஒரு கைதி செய்யப்பட்ட, அதாவது சிறை தண்டனை வாசி சிறையில் தண்டனை அனுபவிக்கிறாரு. அந்த தண்டனையிலிருந்து எனக்கு கொஞ்சம் விடுப்பு கொடுங்க, நான் என் வீட்டில் போயிட்டு என் புள்ள குட்டிங்களை பார்க்கணும், எனக்கு ஒரு கடமை இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விடுப்பு கடிதம் கொடுத்தாருன்னா அதை ப்ரிசன்ஸ் ஏற்றுக்குச்சுன்னா, ப்ரிசன்ஸ் ஜெயில் மேனுவலில் இருக்கக்கூடிய அந்த ப்ரிசன்ஸ் ரூல் ஏற்றுக்குச்சுன்னா அவர்களுக்கு விடுப்பு அளிக்கப்படலாம். அந்த விடுமுறையின் போது அவர்கள் பார்த்திங்கன்னா தன் குடும்பத்தானவரோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு, வேறு எதனாச்சும் திருமணம் இந்த மாதிரியான விவகாரங்களில் ஈடுபட்டுட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா சிறைக்குள்ளே சென்று விட வேண்டும். இதுதான் கான்செப்ட். நம்மளுடைய லீவ் லெட்டர் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா மட்டும் போதும், மிக எளிமையாக நம்மளுக்கு புரிய வந்துடும். இந்த ஒரு 4 லைனை படிக்கிறோம் பாருங்கள். ஒரு கைதி சிறையில் தண்டனையை அனுபவிக்கும் பொழுது தற்காலிகமாக சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு சமூகத்தில் குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன், இதுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் கண்டிப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் இந்த இடத்துல கண்டிஷன் பேஸ்டுன்னு சொல்லியாச்சு. அது என்னென்ன கண்டிஷன்றதை நம்ம பார்க்கலாம். எல்லாமே கண்டிஷன் தான். குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் வாழ அனுமதிக்கப்படும் சட்ட முறையே இந்த பரோல் ஆகும். கைதியின் குடும்பம் சமூக மற்றும் மருத்துவ சேவைகளை பூர்த்தி செய்ய இது அனுமதிக்கப்படுகிறது. அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, என்னை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றாங்க, எனக்கு விடுப்பு கொடுங்கள் அப்படின்னு கேட்கும் பட்சத்திலோ, எனக்கு சரியாக உடம்பு சரியில்லை, நான் வீட்டுக்கு போனால் எனக்கு நல்லா இருக்குன்ற மாதிரி தோணுது, என்னுடைய குடும்பத்தை நான் பார்க்கணும் அப்படின்ற பட்சத்துலேயோ நியாயமான ரீசன்ஸை சொல்லி நம்ம விடுப்பு எடுக்கலாம். ஆனால் அந்த விடுப்பு வந்து பார்த்திங்கன்னா எல்லா கைதிகளுக்கும் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. சிறையில் தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கும் கைதி நன்னடத்தை, அதாவது நல்ல பெயர் வாங்கி வைத்திருக்க வேண்டும். நன்னடத்தையின் அடிப்படையில் தான் இந்த பரோல் வழங்கப்படும் என்றதை நீங்கள் நினைவில் வச்சுக்கிங்க. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம உள்ளே போகலாம். பரோல் பார்த்திங்கன்னா ஜெயில் மேனுவலில் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இந்த டாப்பிக்லாம் பார்த்திங்கன்னா எதில் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் பியோனாலஜி அண்ட் விக்டிமாலஜின்னு ஒரு பேப்பர் தனியாக இருக்குது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை பற்றின விவகாரங்கள் ப்ரீஃபாக இருக்கும். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதன் பிறகு வரக்கூடிய கான்செப்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பிஎன்எஸ்எஸில் ஒத்து போகிற மாதிரியே வரும். ஜெயில் மேனுவலில் பார்த்திங்கன்னா இந்த பரோலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. கன்விக்டட் பர்சன், இதுக்கு முன்னாடி பார்த்த மாதிரி தண்டனை உட்படுத்தப்பட்ட அந்த சிறைவாசிகளுக்கு மட்டும்தான், சுமத்தப்பட்டவர்களுக்கு கிடையாது. அதாவது சிறை தண்டனை வாசி பெயிலை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்குலாம் இது கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது ஒரு பிரிசனர்ஸ் ரைட்டு, சிறைவாசிகளுடைய உரிமையாக பார்க்கப்படுகிறது. என்னதான் உரிமையாக பார்க்கப்பட்டாலும் அவர்கள் நன்னடத்தின் காரணமாக தான் அவங்கள வெளியில் விடுவாங்கன்றதை நினைவில் வச்சுக்கிங்க. டிக்கெட் ஆஃப் லீவ் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய டேர்மில் சொல்லுவாங்க. பரோல டிக்கெட் ஆஃப் லீவ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். கண்டிஷன் பேஸ்டு, என்னென்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று, நோ மீட் அதர்ஸ், எந்த ஒரு ஆளையும் இவர் பரோல் சமயத்தில் சந்திக்கக்கூடாது. சைன் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது சிக்னேச்சர் போடணும் போலீஸ் ஸ்டேஷனில். எப்படி ஒரு பெயில் வாங்கும்போது சில கண்டிஷன்கள் விதிக்கப்படுகின்றதோ அந்த கண்டிஷன் எல்லாம் இந்த பரோலுக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி. டோன்ட் கோ அதர் பிளேஸ், சும்மா ஒரு பரோலில் வந்துட்டுன்னு ஒரு ஊர் சுற்றுலா செல்வதற்கோ அல்லது அவர்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு செல்வதற்கெல்லாம் கூடாது. எந்த இடத்திற்கு செல்ல வேண்டுமோ அந்த இடத்த மட்டும்தான் இவர் உபயோகப்படுத்தணும், மற்ற இடங்களில் இவர் செல்லக்கூடாது. இஃப் ப்ரீச்டு, இதை எல்லாத்தையும் அவர் ப்ரீச் பண்ணிட்டார்னா, அதாவது மீறி விட்டார் என்றால் அந்த பரோல் ரிவோக் ஆகிவிடும் என்பதை நினைவில் வச்சுக்கிங்க.
இதற்கு தனி ஆக்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா பிரிசனர்ஸ் ரூல்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிரிசனர்ஸ் ஆக்ட்னு ஒன்று இருக்குது 1894. அதுக்கப்புறம் மாடல் பிரிசன் மேனுவல் இருக்குது 1984. அது இந்த இடத்துல என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா பரோல் நாட் ஈக்குவல் டு பெயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த 3 ஆக்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இதோட இயர் மட்டும் கொஞ்சம் மாறும்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம். கரெக்ட். மாடர்ன் பிரிசன்ஸ் மேனுவல் 2016, அதாவது லேட்டஸ்ட்டாக வந்த ஒரு விஷயம் இது. 2016 நோட் பண்ணிக்கிங்க. பரோல் நாட் ஈக்குவல் டு பெயில். ஏன் இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு யூகிக்க முடியுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இந்நேரம்லாம் யூகிச்சிட்டு இருப்பீங்கன்ற நம்பிக்கை சாரதி லா ஸ்டடீஸ் இருக்குது. பரோலும் பார்த்தீங்கன்னா ஜெயிலை விட்டு வெளியில் வர்றது தான், பெயிலும் பார்த்தீங்கன்னா ஜெயிலை விட்டு வெளியில் வர்றது தான். ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் ஏன் இந்த இடத்துல நாட் ஈக்குவல் டு போட்டிருக்காங்க? ரெண்டும் வெளில வர்றது தானேங்க, ஏன் ஈக்குவல் தான் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா கிடையாது. பரோல் என்பது சிறை தண்டனை வாசிகளுக்குரியது பரோல். பெயில் என்பது பார்த்திங்கன்னா அக்யூஸ்டுகளுக்கு உண்டானது. அதாவது சந்தேகத்திற்கிடமான முறையில் அவர்கள் குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனை விதிக்கப்படாத நபர்கள் தான் பார்த்திங்கன்னா அந்த சிறைவாசிகள் உள்ளே இருப்பாங்க. அவர்களுக்கு பெயில் எடுத்தாலும் ஜெயிலை விட்டுட்டு வெளில வந்துடலாம், பரோல் கொடுத்தாலும் ஜெயிலை விட்டு வெளில வந்து தான். இதுதான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் இருக்கிற சிமிலாரிட்டிஸ். ஆனால் பரோல் நாட் ஈக்குவல் டு பெயில்ன்றது மிக அற்புதமான ஒரு வார்த்தையும் கூட. இந்த வார்த்தை இல்லாமல் நீங்கள் எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில் வரக்கூடாது இந்த பரோலை பொறுத்த வரைக்கும். சரி, ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வெர்சஸ் மொஹிந்தர் சிங் 2000. இந்த கேஸ் ஸ்டடியை நிறைய பார்த்தா மாதிரி எனக்கும் ஞாபகம் இருக்குது. என்னன்றதை நம்ம பார்த்துடலாம். எந்தெந்த காரணங்களுக்காக பரோல் கொடுக்கப்பட வேண்டும் இந்த இடத்துல டிஸ்கிரைப் பண்ணி சொல்லப்படுது. ஒரு கைதி மனிதனாகவும் குடும்ப நலத்திற்காக, விவசாயம் செய்வதற்காக, திருமணம் செய்து கொள்வதற்காக கிடையாது, செய்து வைப்பதற்காக, வேறு நல்ல ஒரு காரியங்களுக்காக விடுப்பு கேட்டால் அவருக்கு எந்தவித மறுப்பும் தெரிவிக்காமல் பரோல் கொடுக்க வேண்டும்னு ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் தெளிவாக சொல்லிடுறாங்க. ஸ்டேட் ஆஃப் ஹரியானா வெர்சஸ் மொஹிந்தர் சிங் என்ற ஒரு வழக்கில். இந்த வழக்கை நீங்கள் கொஞ்சம் நீண்டு நெடிய எழுதணும். நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக கிடச்சிரும். அப்படி இல்லைன்னா இவர் பரோல் கேட்டு விண்ணப்பிக்கிறாரு, பரோல் கிடைக்கல, அதனால் இவர் நீதிமன்றத்தை நாடுறாரு. நீதிமன்றம் இந்த ஒரு காரணங்களுக்காக பரோல் வழங்கி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிற மாதிரி உங்களுடைய கேஸ் ஸ்டடியை கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி எழுத ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ட்ரிக்ஸ். இந்த ஒரு சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ட்ரிக்ஸே இதுதான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரோல் ரொம்ப கஷ்டமான டாபிக் கிடையாதுன்றது நினைவில் வச்சுக்கிங்க. நம்மளுடைய சாரதி லா ஸ்டடீஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ரன் ஆகிட்டு இருக்குது. அதில் இணையணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் உங்களுடைய பெயர் மற்றும் ஊரை எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். குழுவில் இணைச்சிட்றேன். குழுவில் எதற்காகன்னு பார்த்தீங்கன்னா நேரடி பயிற்சி வகுப்புகளுக்கு இது உதவிகரமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இணைவீங்கன்ற நம்பிக்கையோடு லைக் பண்ணுவீங்க, கமெண்ட் பண்ணுவீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.